கவனியுங்கள், வேதத்தை அப்படி படிக்கிறதுக்கு படித்துக் கொள்ளுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ 4 வசனத்தை கேலண்டரில் பார்த்துட்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நாளைக்கும் அதே வசனம் தான் இருக்கும் அங்கே. ஹலோ, வீட்டில் பெருசாக ஓட்டுப்பாங்க, உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். பைபிள் படிச்சுட்டாங்களே, படித்தேன், என்ன படிச்சிங்க? உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். நேற்று அதுதானே படிச்சிங்க? ஆமாம். போன வாரம் அதான் படித்தேன். போன வருஷமாக அதான் படித்தேன். முடிய மாட்டேங்குது பிரதர். இப்படி வேதத்தை வாசிக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்து தேவ பக்தர்கள்லாம் முழங்காலில் தான் வேதத்தை படித்தார்கள். நீங்கள் ஒருவேளை முழங்கால் போடுறதுக்கு இப்போ நம்ம அவ்வளவு பலவான்களாக இல்லை, ஆனாலும் உட்கார்ந்து நல்ல சோஃபா வாங்கி போட்டிருக்கீங்க, உட்கார்ந்து பக்கத்தில் வச்சு பைபிளை படிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு போங்க. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வது எல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா இதை செய். சிம்பிள். என் வாழ்க்கையில் ஆண்டவரை அறியலை, ரட்சிக்கப்படலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் ஆலயத்தில் இல்லாத நாளே கிடையாது. செத்தாலும் அங்கே தான் போய் சாவேன். எனக்கு என்ன காய்ச்சல் அடித்தாலும் அங்கே தான் இருப்பேன். மழை பெய்யும், புயல் அடிக்கும், யாருமே வரமாட்டாங்க, 2-3 பேர் மட்டும்தான் வருவாங்க, என்னை அங்கே பார்க்கலாம். ஆனால் ஆண்டவரை எனக்கு அவ்வளோ தெரியாது. வேதத்தை வாசித்தேன், ஆனால் ஆண்டவரை தெரியாது. ஆனால் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படித்தேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னைய பிடிக்காது. அதுக்கு காரணம் சொல்கிறேன். இப்போ தான் பீகாரில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 3 பல்ல உள்ளே தள்ளிட்டாங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சம் வெளியே இருந்தது. ஏன்னா திருநெல்வேலிக்கு அதான மாடல். திருநெல்வேலி ஆள் அடையாளங்கள் படிக்கணும், பல்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் மேலே ஏறி தான் இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் இருந்துச்சு, ஒரு 2 மில்லிமீட்டர் ஜாஸ்தி இருந்துச்சு. அவர் நினச்சாரு அவரை பார்த்தா நான் சிரிக்கிறேன்ட்டு, அதனால நீ மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாரு. இன்ஜினியரிங் காலேஜில் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார்ந்த ஆள்னா நல்ல ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவள், எல்லா சப்ஜெக்டிலும் நல்லா தரோவாக இருப்பேன். ஆனால் எங்கள் வாத்தியார் என்னை பின்னால் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார வச்சுட்டார். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே வெறுத்ததுனால எல்லாருமே வெறுத்துட்டாங்க. இப்போ பரீட்சை எழுதணும், சாதாரண பரீட்சை காலேஜில் நடக்கிற பிரச்சனைலாம் மற்றவங்களாம் 80 போடுவார், எனக்கு 40 பாடு மேனுக்குன்னே போடுவார். அதே காரியத்தை அவனோட நல்லா எழுதியிருப்பேன், அவனோட நல்ல டிராயிங் போட்டிருப்பேன், எனக்கு 40 தான் போடுவார். சரி எப்படியே போயிட்டு போகிறாருன்னு விட்டுட்டேன். கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அந்த நாட்கள்லாம் இப்போ வர்ற மாதிரிலாம் கம்ப்யூட்டர்லாம் இல்லைல்ல, அப்போ காலேஜுக்கு தான் ரிசல்ட் வரும். காலேஜில் ரிசல்ட் வந்தோடனே மார்க் லிஸ்ட் காலேஜுக்கு வந்தது. எங்கள் ஒர்க் ஷாப் சூப்பரண்டன் ஒரு வட இந்தியர், அவர் நட்டையாக இருப்பார். அவர் தான் கையில் வச்சுட்டு யார் ஃபஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க்குன்னு சொல்லும்போது நான் பின்னால் இருந்தேன். ஏன்னா என்னை கண்டாலே ஆகாது அவங்களுக்கெல்லாம். ஆமாம், நான் பின்னால் நின்னேன். அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், அப்பாவு ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு என் ஊரை சேர்ந்த ஒரு மகனை அவர் சொல்லிட்டார். நான் பின்னால் வந்து கையை கட்டிக்கிட்டு எல்லாரும் தான் மார்க் என்னன்னு கேட்ட பிறகு நான் போய் சார் என் மார்க் என்னன்னு கேட்டேன். அவர் இன்னும் மேலேயும் கீழையும் பார்த்தாரு. எதுக்கு பார்க்குறாருன்னு எனக்கு தெரில. அவர் கையை வைத்து சொன்னார், நான் தப்பாக சொல்லிட்டேன், அகஸ்டின் ஜெபக்குமார் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு சொன்னாரே, பார்க்கணும். இன்றைக்கி என் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா என் பேர் ரோல் ஆஃப் ஆனரில் அகஸ்டின் ஜெபக்குமார்னு எழுதி போட்டிருக்காங்க. பெருமைக்காக சொல்லலை, அது நான் படித்து பாஸ் பண்ணனா இல்லையோ இல்லை, ஒழுங்காக ஆலயத்தில் போய் ஆண்டவருக்காக போனனோ இல்லையோ போனேன். அதை பார்த்து என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுகிறேன். நல்ல கவனிங்க. அதனால வேதத்தை நல்ல கவனமாக படிங்க, கனப்படுத்துங்க, தேவ பிரசன்னத்தை கவனப்படுத்துங்க. நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக இந்த காரியத்தை சொல்லுவதில் வெட்கப்பட மாட்டேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை எனக்கு அன்னைக்கு தேட தெரியாது, ஆனால் நான் செய்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து என்னை அப்படி உயர்த்தினார்.